வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்கேன்னா, இன்று ஒரே ஒரு நாள் மட்டும் இதை செய்யுங்கள், நான் உங்களுக்கு கோப்பையை வென்று தருகின்றேன். நம்முடைய தேசமும் தலை நிமிரும், நாமளும் தலை நிமிரலாம். இன்று இரவு நிம்மதியாக தூங்கலாம். தோல்வி அடைந்து தூக்கத்தை தொலைக்க தேவையில்லை, எனக்கு இதை மட்டும் செய்து கொடுங்கள் என்று ஃபைனலுக்கு முன்பு இந்திய அணி வீரர்களுக்கு ரோஹித் சர்மா அனுப்பிய மெசேஜ். அதை போட்டு உடைத்த சூரியகுமார் யாதவ். அதை பற்றி தான் பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்றதை செலக்ட் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற இந்த வீடியோ வரும். வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் சாம்பியன் பட்டத்தை இந்திய அணி வென்று சாதனை படைத்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் நடைபெற்ற அந்த தொடரில் 20 அணிகள் பங்கேற்றனர். மற்ற அணிகளை விட இந்திய அணி சிறப்பாக செயல்பட்டு 17 வருடங்கள் கழித்து T20 உலகக்கோப்பையை வென்றுள்ளது. குறிப்பாக மாபெரும் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை 7 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி தோற்கடித்தது. இந்த தொடரில் ரோஹித் சர்மாவின் கேப்டன்ஷிப் பலராலும் பாராட்டப்பட்டு வருகின்றது. குறிப்பாக இறுதிப் போட்டியில் கடைசி 30 பந்துகளில் 30 ரன்கள் தேவைப்பட்ட பொழுது கருப்பு குதிரையான பும்ராவை முன்கூட்டியே அழைத்து வந்த அவருடைய தைரியமான முடிவு வெற்றியை கொடுத்தது. அதேபோன்று அக்சர் பட்டேலை பேட்டிங் வரிசையில் முன்கூட்டியே களமிறக்கிய முடிவும் வெற்றியை தந்தது. உலகக்கோப்பையை வெல்வது என்பது மிகப்பெரிய மலையை போன்றது. இந்த மலையை என்னால் தனியாளாக ஏற முடியாது. அதன் உச்சிக்கு செல்ல வேண்டுமெனில் எனக்கு அனைவருடைய ஆக்சிஜனும் தேவைப்படுகின்றது. துடன் ஃபைனலில் உங்களுடைய கால், மனம், இதயம் என்னவெல்லாம் இருக்கின்றதோ அதை அனைத்தையும் ஒருமுகப்படுத்தி கொண்டு வாருங்கள். அதை செய்தால் இன்று இரவு நாம் வருத்தப்பட மாட்டோம். அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தேசமும் பெருமை கொள்ளும் என்று ரோஹித் சர்மா சொன்னதும் நாங்கள் களத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு எங்களுடைய இடத்திற்கு சென்றோம். அது மட்டுமல்லாமல் மைதானத்தில் மட்டுமல்ல, ஹோட்டல், கடற்கரை உள்ளிட்ட களத்திற்கு வெளியே இருக்கும் போதிலும் ரோஹித் சர்மா தன்னுடைய வீரர்களை ஒன்றாகத்தான் நினைப்பார். அவர்களுக்கு அழுத்தமான சூழ்நிலை வந்தால் ரோஹித் சர்மா நமக்கு ஆதரவு அளிப்பார் என்ற நம்பிக்கையை விதைத்துள்ளார். அப்படி அவர் ஆதரவு தரும்பொழுது தன்னம்பிக்கையும் மரியாதையும் கொடுக்கும் இந்த மனிதனுக்கு நாமும் எதையாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம், உணர்வு வீரர்களிடையே ஏற்படும். அதைத்தான் இந்திய வீரர்கள் செய்து காட்டியுள்ளனர் என்று இந்திய அணியின் வெற்றி குறித்து சூரியகுமார் யாதவ் தெரிவித்துள்ளார். இந்த வகையில் அற்புதமான கேப்டன்சி செய்த ரோஹித் சர்மா உலகக்கோப்பையை தோனிக்கு பிறகு வென்ற கேப்டனாக சாதனை படைத்துள்ளார். அந்த சாதனையுடன் சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டியில் அவர் சாம்பியனாக விடைபெற்றது குறிப்பிடத்தக்கது.